12 ராசிகள்லையுமே அதி அற்புதமான ராசி அப்படின்னு சொன்னால் அது கன்னி ராசி தான். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே பாருங்கள், உங்களோட சொல் செயல் இது எல்லாமே பிரகாசமாக இருக்கும். எதிரிகள் கூட உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்பவுமே பயந்துக்குவாங்க. ஏன்னா அவங்களோட பேச்சிலிருந்தே பதிலடியை கொடுக்கக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் உங்களோட வாழ்க்கையை எப்போவுமே மகிழ்ச்சியானதாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. பெரும்பாலும் உங்களுக்கு பாருங்கள், காதல் திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கும். நிறைய கன்னி ராசி அன்பர்கள் பாருங்கள், காதல் திருமணம் செஞ்சுருப்பீங்க. உங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கை துணை உங்களோட விருப்பம் போல் அமையும். அதே போல் நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு காரியம் செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை கலந்து, குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டலாம் கலந்து பேசி ஆலோசனை செஞ்ச பிறகு தான் முடிவெடுப்பீங்க. பெரும்பாலும் உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. பணத்தை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். பெருசாக செலவு செய்ய மாட்டீங்க. ரொம்பவுமே சிக்கனமாக செலவு செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. அத்தியாவசிய செலவுக்கு முக்கியத்துவம் தருவீங்க. ஆடம்பரத்தை தவிர்க்குவீங்க. எப்பொழுதுமே பாருங்கள், உங்களோட கையில் பணப்புழக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். வருமானத்துக்கு தகுந்தபடி செலவு செய்யக்கூடியவங்க நீங்கள். அதனால தான் 12 ராசிகள்லையுமே அதி அற்புதமான ராசி இந்த கன்னி ராசி அப்படின்னு சொல்கிறோம். இப்படி அற்புதமான ராசியாக இருக்க உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், இந்த கிரக அமைப்பால் என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் பெறப்போகிறீங்க அப்படிங்கிறதையும் தான் நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கன்னி ராசி அன்பர்கள் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. பெரும்பாலும் நீங்கள் கோபப்பட மாட்டீங்க. அதே போல் உங்களை யாராவது சீண்டியிருந்தாலோ இல்லை உங்களை யாராவது இந்த வார்த்தைகளால் காயப்படுத்தியிருந்தாலோ அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மறக்கவும் மாட்டீங்க. ஞாபக சக்தி நிறையவே இருக்கும். உங்களுக்கு என்ன விஷயத்தை காயம் கொடுத்தாங்களோ அதை திருப்பி கொடுக்குற வரைக்கும் ஓய மாட்டீங்க. நீங்கள் சூழ்நிலைக்கு தகுந்தது போல் உங்களோட குணத்தை மாற்றிக்கக்கூடிய தன்மை பெரும்பாலும் கன்னிராசி அன்பர்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த ராசியில் பிறந்தவங்கக்கிட்ட பாருங்கள், எல்லாமே எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற சுபாவம் இருக்கும். ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டமும் இருக்கும். பயணம் செய்கிறதுல உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். எங்கேயாவது ஒரு ட்ராவல் போயிட்டு ட்ரிப்பு முடிச்சுட்டு உடனே அடுத்த நாள் போகலாமான்னு கேட்டால் கூட ஓகே சொல்லக்கூடிய ஆளு தான் நீங்கள். அதே போல் எல்லோரையுமே உங்களோட பேச்சால் கவர்ந்து இழுத்துருவீங்க. மற்றவங்க செய்கிற தப்பை கூட கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்டேயே நீங்கள் சொல்லுவீங்க. உங்களோட பேச்சில் நகைச்சுவை இருந்தாலுமே ஒரு குசும்புத்தனம் எப்பவுமே இருக்கும். அதே போல் மனசில் 1000 கவலை இருந்தாலும், நிறைய சோகம் இருந்தாலுமே எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியாக வெளிக்காட்டுவீங்க. யாரையும் பெருசாக துன்புறுத்த மாட்டீங்க. உங்களை யாராவது துன்புறுத்தினாலும் அவங்கள சும்மா விட மாட்டீங்க. உங்களை ஏமாத்துறது கொஞ்சம் கடினம். ஏன்னா புதன் அதிபதிங்கிறதுனால அறிவாயுதம் ஏந்தி எந்த ஒரு விஷயத்திலையுமே செயல்படுத்தக்கூடிய ராசி கன்னிராசி. உங்களுக்கு இப்போ உண்டாகி இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட வசீகர பேச்சால் மற்றவங்கள கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க கன்னிராசி அன்பர்கள் அப்படிங்கிறதுனாலையும் உங்கள் ராசியில் பாருங்கள், உத்திரம் 2, 3, 4ஆம் பாதமும், அஸ்தம் மற்றும் சித்திரை 1, 2ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே என்ன மாதிரியான அமைப்புகள் உருவாகி இருக்குது அப்படிங்கிறத நாம் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், பெரும்பாலும் எல்லோருக்கும் நல்லது செய்யணும், நல்லது செஞ்சவங்களுக்கு அதை விட நல்லது செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சில பிரச்சனை வரும்பொழுது ஏன் நமக்கு இப்படி வருது அப்படின்னு அதை யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சில பிரச்சனைகளையும் அந்த மாதிரி உங்களை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நல்ல ஒரு உயர்வையும் நன்மையும் நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதன்கிழமையில் பாருங்கள், பெருமாள் வழிபாடை செய்யுங்க. ஏன்னா பெருமாள் வழிபாடு ரொம்பவுமே உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வழிபாடு. உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னாலும் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், எல்லா வகையிலுமே நல்ல ஒரு உயர்வை நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சாலும் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை பாருங்கள் விரைவில் நடக்கும். நன்மை வெகு விரைவில் வந்தடையும். நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சி காத்துட்ருக்கிற நல்ல விஷயம் விரைவில் உங்களை வந்தடையும். இறைவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். நீங்கள் பாருங்கள், பெரும்பாலும் உங்கள் வீட்டுக்கு அருகில் ஏதாவது கோவில் இருக்கும். பெரும்பாலும் பெருமாள் கோவில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது ஏதாவது கோயிலுக்கு அருகில் நீங்கள் குடியிருக்கிற வீடாச்சும் அமைஞ்சிருக்கும். இந்த மாதிரியான அமைப்பு இந்த புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்களுக்கு கண்டிப்பாக அமையும். இந்த உத்திரம், அஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே தெய்வீகம் சார்ந்து ஏதாவது ஒரு விஷயம் வீட்டுக்கு பக்கத்தில் கட்டாயம் இருக்கும். அதே போல் வசீகர பேச்சால் தான் நீங்கள் எல்லோரையுமே கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மையை கொண்டவங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு என்ன மாதிரி அமைப்புகள் உருவாகி இருக்குது, அதுவும் இந்த 3 நட்சத்திரத்திற்குமே எப்படி இருக்குது அப்படின்னு தனித்தனியாக பார்க்கலாம். அதில் முதல்ல கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம்.
உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பரும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கூட உங்கள் சொந்த ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து உங்களோட வாழ்க்கையில் எல்லா ஒரு முன்னேற்றத்துக்கும் உதவியாக இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. உத்திரம் நட்சத்திரக்காரங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கு நல்ல ஒரு ஆளுமை திறன் இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுடைய அறிவாற்றலால் சிறப்பான யோகத்தை பெறக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். இப்போது இந்த மாதம் பாருங்கள், உங்கள் விரையாதிபதி சூரியன் சுகஸ்தானத்தில் கேந்திர பலத்தோடு சஞ்சாரம் செய்கிறாரு. இவர் இந்த வாய்ப்பில் சஞ்சாரம் செய்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா நல்ல ஒரு வசதி வாய்ப்பு அதிகரிக்கும். புதிய வாகனம், வீடு வாங்கும் முயற்சி, இது எல்லாமே வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு தரும். சொல்லப்போனால் உங்களோட செல்வாக்குமே இப்போ உயரும். தடைபட்டு போன வேலை சிறப்பாக நடக்கும். தாய் வழி உறவால் ஆதரவும் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பாருங்கள், ரொம்ப நாளாக ஏதாவது வேலையை சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதுவும் கடந்த காலத்தில் நிறைய இன்னல், தடை, தாமதம் இதெல்லாம் சந்திச்சு வந்திருப்பீங்க. நீங்கள் ஈடுபட்டிருந்த வேலைகளில் ஏற்பட்ட தடை, தாமதம் இது எல்லாமே உங்களை விட்டு நீங்குது. அதே தடை தாமதம் ஏற்பட்டாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இறுதியில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற நல்ல ஒரு அனுகூலமான பயனும் வரும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு ஒரு முடிவும் பிறக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட ஆதரவு உங்களுக்கு இப்போது மனதுக்கு நிம்மதியை கொடுக்கும். உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு காணாமல் போகும். ஆரோக்கியம் நல்ல ஒரு மேம்பாட்டுக்கு வரும். நீங்கள் உங்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த நல்ல ஒரு லாபத்தை இப்போ பெற போகிறீங்க. பழைய முதலீட்டில் இருந்து வர ஆதாயம் உங்களுக்கு இப்போது பயனுள்ளதாக மாறும். சொல்லப்போனால் புதிய நம்பிக்கை பிறக்கும். எதிர்காலத்தின் மீது அக்கறை கொள்ளக்கூடிய நீங்கள் அதுக்காக சேமிக்கவும் தொடங்க போகிறீங்க. பணியாளர்களுக்குள் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கி நன்மை பிறக்கும். மாணவர்களுக்குமே படிப்பில் கொஞ்சம் அக்கறை பாருங்க இப்போ அதிகரித்து காணப்படும். நீங்கள் எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்க வீர ராகவ பெருமானை வழிபடுங்க, வெற்றி வாய்ப்பை அடைவீங்க. அடுத்து அஸ்தம் நட்சத்திரக்காரங்க, நீங்கள் பாருங்களேன், சாதுரியமும் சாமர்த்தியம் கொண்டவங்களாக இருப்பீங்க. நன்மை பிறக்கும் ஒரு உன்னத மாதம் இந்த மாதம். இது வரைக்கும் கடந்த காலத்தில் தடைபட்டு போன வேலை எல்லாமே இப்போ ரொம்பவுமே நல்லா சூப்பராக ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா சத்ரு ஜெயஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறாங்க. இதனால் நல்ல ஒரு செல்வாக்கான அமைப்பை நீங்கள் பெற போகிறீங்க. குறிப்பாக சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இனி நீங்கள் முன்னேற்றத்தை நோக்கி நடைபோட போகிறீங்கன்னு கூட சொல்லலாம். எந்த அளவுக்கு முயற்சிகள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீங்க. உடல்நிலையிலுமே நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் கடந்த காலத்தில். அந்த பாதிப்புமே நீங்குது. இப்போ வழக்கு விவகாரம் சாதகமாக மாறும். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடம் தீரும். உங்கள் செல்வாக்கு இப்போ உயரும். ஷேர் மார்க்கெட் மூலம் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பெறுவீங்க. அதே போல் சிலர்லாம் தங்கத்தில் முதலீடு செய்ய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவை பார்த்து கூட இருக்கிறவங்களே ஆச்சரியப்பட போகிறாங்க. அரசியல்வாதிகளுக்குமே புதிய பாதை உருவாகுது. தொண்டர்களின் பலம், ஆதரவு உங்களுக்காக அதிகரிக்கும். பணியாளர்களுக்குள் ஏற்பட்ட தடை விலகும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதிவு உயர்வு கிடைக்கும். பெரும்பாலும் பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கையுமே இருக்குது. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை தீரும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கலைஞர்கள் நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். நீங்கள் எல்லா வகையிலுமே நன்மை பிறக்கணும் அப்படின்னா தண்டாயுதபாணியை வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீங்க. அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரக்காரங்க, நீங்கள் உழைப்பின் மீது நம்பிக்கை கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களுக்குமே சில வாய்ப்புகள் பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உங்கள் சகாய ஸ்தானாதிபதி செவ்வாய் கேந்திர பலம் பெறாரு. உங்கள் ஜீவன லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. இதனால் செய்யும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீங்க. வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். எதிர்பார்த்த பண வருமானம் சீராக கிடைக்கும். பழைய கடன்களை இப்போ சிறப்பாக அடைச்சி நன்மையை பெறுவீங்க. முடங்கி போன தொழிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் பெறுவீங்க. புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை தரும். சொல்லப்போனால் தைரியமாக செயல்படக்கூடிய நிலை இப்போ உங்களுக்கு உருவாகியிருக்கு. இப்போ புதனும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் புத்திசாலித்தனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. எதையுமே சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும். சாதிச்சே தீரணும் அப்படின்னு வெறியோடு செயல்படுவீங்க. அதுக்கேற்ற அளவுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கை, தைரியமும் இருக்குது. பெரும்பாலும் நீங்கள் செய்கிற அனைத்து முயற்சிகளையுமே வெற்றி வாய்ப்பை உண்டாக்க முடியும். வியாபாரிகள், கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். ஆதாயம் பெரும்பாலும் அதிகரிக்கும். சிலர்லாம் புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சியில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க. சத்ரு ஜெய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி ராகுவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு யோகமான காலகட்டமாக உருவாக்கி தராங்க. நீங்கள் நினைக்கிறது எல்லாமே இப்போது நல்லபடியாக நடந்து முடியும். ஏன் நடக்கவே நடக்காது அப்படின்னு கைவிட்ட வேலையை கூட நீங்கள் சிறப்பாக செஞ்சு காட்டுவீங்க.
எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும். இழுபறியாக இருந்த வேலைகளையுமே நல்லபடியாக முடிச்சு காட்டுவீங்க. செல்வமும் செல்வாக்கும் உயரும். எதிர்பார்ப்புகள் பெரும்பாலும் நிறைவேறும். உங்களோட உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கி உடல்நிலையில் நல்ல ஒரு சீரான ஆரோக்கியத்தை பெற போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இணக்கமான சூழல் உருவாகுது. பொருளாதார நிலையில் நல்ல ஒரு உயர்வும் வரப்போகுது. மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் இப்போ கொஞ்சம் அக்கறை அதிகரிக்கும். விவசாயிகளுக்குமே நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்க நல்ல ஒரு ஆதாயமான வாய்ப்புகளை பெறுவீங்க. திறமை வெளிப்படும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கிறதுனால நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கட்டாயமாக பெறுவீங்க. நல்ல ஒரு உயர்வுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் இருக்கிறதுனால நீங்கள் நினச்சது நடக்கும், தொட்டது துலங்கும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் கன்னிராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.